Samsung Galaxy A35 5G இந்த டிவைஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக ப்ரைஸ் கட்டில் வந்து போயிட்டு இருக்கு 8+128 நமக்கு வந்து 20,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த ப்ரைஸிங் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8+128 நமக்கு வந்து பேங்க் ஆஃபர்லாம் போக 21,000 அந்த ப்ரைஸிங் வந்து இப்போ சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Samsung Galaxy A35 5G வாங்கலாமா வேண்டாமா ஸோ பார்த்தலாம். ஓகே, இதான் இந்த Samsung Galaxy A35 5G வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று நமக்கு வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தா பிங்க் கலர் மாதிரி இருக்கு. தென் இன்னொன்று பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தா பிங்க் கலர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ பேக்கில் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் நம்ம பிளாஸ்டிக் தான். டிசைன் வந்து பாருங்க, நமக்கு சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் டிவைஸ் அந்த S24 அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி சேம் டிசைன் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு IP67 வாட்டர் ரேட்டிங் வந்து இருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிவைஸ் நம்ம தண்ணி உள்ள போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எதுவும் ஆகாது. சப்போஸ் அதையும் தாண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டில வந்து கிளைம் ஆகாது, அதை பார்த்துக்கோங்க. தென் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் நமக்கு 210 கிராம் வெயிட் வந்து இருக்கு. தென் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம கார்னிங் உள்ள விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல நமக்கு HDR சப்போர்ட் வந்து இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். தென் பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய டிவைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பெசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்து கிடையாது. தென் ஃப்ரண்ட்லி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. இந்த டிவைஸ் ஒரு சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டியூவல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கு சப்போர்ட்டும் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க. நீங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிளாக் அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பவுமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட், அதாவது நம்மளால் 2 சிம் வந்து போட முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே பாட்டம் வந்து டுவல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்குது. அது கீழே பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இப்போ ஹாப்டிக்ஸ். இங்கே ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த ஹாப்டிக்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம டைப் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வைப்ரேட் ஃபீல் வந்து கிடைக்கும். அது இந்த டிவைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, என்ன ப்ரோ இந்த டிவைஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு இங்கே நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்சங்கோட M35 5Gல கூட அந்த ப்ராசஸர் தான் இருக்கு. அங்கே கூட நமக்கு ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 5.2 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. சிபி த்ராட்டிங் டெஸ்ட் நமக்கு 80% கன்சிலிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சோட ஸ்கோர். தென் நீங்கள் LPDDR4X 4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்கு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுது. நீங்கள் லைக் கால் பேசுறீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறன்ற போது உங்களுக்கு பெருசாக வந்து ஹேங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நீட்டாக ரன் ஆகுது. பட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் நம்ம ஹீட்டிங் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. சப்போஸ் நீங்கள் டிவைஸ் வாங்கிட்டு இண்டோர் அதாவது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற போது ஓரளவுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் மோஸ்ட்லி என்னோட ஒர்க்கே அவுட்டோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிலுக்கு இந்த டிவைஸ் கொஞ்சம் ஹீட் ஆகும். தென் பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து ஹீட் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தா கொதிக்கும். இந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோஸ் நம்ம தமிழில் ஒரு சில பேர்லாம் போட்டிருக்காங்க. பட் யாருமே நமக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் பற்றி வந்து சுத்தமாக சொல்லவே கிடையாது. அப்படியே அந்த ப்ராசஸர் பக்கம் வராங்க, டப்புன்னு அப்படியே வந்து இப்போ சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிடுறாங்களே தவிர யாருமே இந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீட்டிங்லாம் பெருசாக இருக்காதாட்டுன்னு நினச்சோம். ஆனால் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டிங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்குது. நம்ம ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும் நம்ம ஹீட்டிங்ன்றது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம மோஸ்ட்டாக கேம்லாம் விளையாட போகிறன்ற போது கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸே பண்ணாதீங்க. ஹீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து பார்த்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. இதோட ப்ரைஸ் நமக்கு 26 அந்த மாதிரி சம்திங் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 20,000 அந்த ப்ரைஸ்க்கே கிடைக்குதுன்னு வைங்க. ஆனால் இந்த 20,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவைஸ் நல்ல ஸ்பெக்கோட நல்ல பர்ஃபார்மன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இந்த A35 சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காரணமே இங்கே வருது.
ஸோ இது நீங்கள் தான் வந்து பார்த்து யோசிக்கணும். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் அந்த மாதிரி டைமில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருது. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆன் டைம் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஒரு 5லேருந்து ஒரு 5.5 மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. கேஷுவலாக யூசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம காம்படிட்டர் நிறைய டிவைஸ் இருக்குது, அதுக்குள்ளே கம்பேரே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு லோவான பேட்டரி பேக்கப் தான் இங்கே இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்ச் IQ Z10 வந்து இருக்குது. அது நமக்கு அசால்ட்டாக வந்து இப்போ 14 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து தாண்டும். இதோட டபுள் டைம் நமக்கு வந்து பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் அங்கே வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ 5G எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. தென் Wi-Fi 6 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் NFC அந்த சப்போர்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். இந்த ஒன்றை வச்சு தான் வந்து இப்போ சாம்சங் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 1A மட்டும் ப்ராப்பராக இல்லைன்னா நிறைய பேர் இந்த சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இங்கே சாஃப்ட்வேர் தான் வந்து இப்போ மெயின் ஹைலைட்டு. இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 1A7. இந்த 1A7 மோஸ்ட்டாக பட்ஜெட் டிவைஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஜூன் மந்த் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேள்விப்படுறோம். ஜூன் மந்த்துக்கு மேலே இந்த டிவைஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1UI டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. கால் ரெக்கார்டிங் அந்த சப்போர்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் வாலெட்டு அது எல்லா ஃபீச்சர் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒன்று 1A7 என்னென்ன புது ஃபீச்சர் வரப்போகுது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த சாம்சங் குட் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸில் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளால் குறை சொல்லவே முடியாது. பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா இருக்குது. 15 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் அதுக்கப்புறம் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். தென் இந்த டிவைஸில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள். எனக்கு வந்து பெருசாக வந்து கேமரா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. தென் அதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்த எந்த ஃபோட்டோஸ் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. அதுக்கப்புறம் இது எல்லாமே லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 30 FPSல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஓகே, கேமரா அவுட்புட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பெஸ்ட்டான கேமரா அவுட்புட் வேணும், 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டான கேமரா டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீசெண்டாக IQ Z10 வந்துச்சு. அதோட கேமரா அவுட்புட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது 20,000 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். தென் நேற்று நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், CMF Phone 2 Pro vs IQ Z10 அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நமக்கு இப்போதைக்கு 23,000 அந்த ப்ரைஸ் செல் பண்ணிருக்காங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 27,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். இதில் 8+256 வந்துருக்கு, அது நமக்கு 25,000, பேங்க் ஆஃபர் 2,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 23,000 அந்த ப்ரைஸிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் தான். ஸோ நான் யாருக்கும் இந்த டிவைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதே ப்ரைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டான டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 18,000 நமக்கு வந்து CMF Phone 2 Pro வந்து கிடைக்கும். 20,000 IQ Z10 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 23,000 Nothing Phone 3A வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 25,000 பட்ஜெட் நினச்சிங்க அப்படின்னா OnePlus Nord 4 இருக்குது, IQ Neo 10R இருக்குது, தென் Realme GT60 இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த டிவைஸ் விட்டுட்டு மற்ற எல்லா டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிவைஸ் நம்ம கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி வந்து கிடையாது. பட் இந்த டிவைஸ் நம்ம டிஸ்பிளே நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, IP67 வாட்டர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் கார்னிங் ஒரு விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து பார்த்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த காரணத்துக்கு வேண்டி இந்த டிவைஸ் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து வாங்க நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெக்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நடுவில் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.